தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2ஆம் நாளில் திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன், கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நடப்பாண்டிற்கான சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் நேற்று ஆளுநர் உரையில்லாமல் தொடங்கியது. தேசிய கீதம் பாடாதது உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி அவையிலிருந்து ஆளுநர் வெளியேறினார். இந்நிலையில் கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் கூட்டம் இன்று காலை தொடங்கியது. அப்போது மக்களவை முன்னாள் தலைவர் சிவராஜ் பாட்டீல், சினிமா பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன், கவிஞர் ஈரோடு தமிழன்பன், முருகப்பா குழுமத்தின் முன்னாள் தலைவர் அருணாச்சலம் வெள்ளையன், சேந்தமங்கலம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம், எல். கணேசன் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை அடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாளை மற்றும் நாளை மறுநாள் கேள்வி நேரத்திற்கு பிறகு ஆளுநர் உரை மீது விவாதம் நடைபெறுகிறது. 24ஆம் தேதி விவாதத்திற்கு பதிலளித்து முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது.